ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ட்ரெண்டி ராஹா கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் இந்த பேர்ட் சத்தம் கேட்டது. அதான் போய் எட்டி பார்த்துட்ருந்தேன். இங்கே நிறைய பேர்ட்ஸ் இருக்குது, பாருங்கள், நீங்களே பாருங்கள். அவ்வளோதான், அது பறந்துடும். இன்றைக்கி மிக்சட் வெஜிடபிள் சப்பாத்தி செஞ்சேன், வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். மெயினாக கிட்ஸு லன்ச் பேக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபி. பாருங்கள், ஒரு பவுலில் ஒரு கப் ஆஃப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆனியன் சேர்த்திக்கோங்க. நீங்கள் 2 கப் வேணாலும் போட்டுக்கலாம். நான் பாப்பாக்கு அளவாக கொஞ்சமாக செஞ்சேன். அதில் பம்கின் துருவி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸும் நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் எந்த காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் இருந்தால் கேரட், முள்ளங்கி இருந்தால் முள்ளங்கி. நான் பூசணிக்காயும் இதுவும் எடுத்திருக்கேன். எல்லா வெஜிடபிள்ஸும் போடலாம். எந்தெந்த வெஜிடபிள்ஸ் இருந்தோ போடலாம். சீவி போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாகவே மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் கரம் மசாலா போடலை, உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக நான் போடலை. இதுக்கு கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கஸ்தூரி மேத்தி போட்டோன்னா. நீங்கள் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி மல்லி இலை போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்மளுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டுட்டு சால்ட் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி எப்பவும் போல் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த சப்பாத்திக்கு நான் காலிஃப்ளவர் குழம்பும் வச்சுருக்கேன், குக்கும்பர் ரைத்தாவும் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் ஆனியன், குக்கும்பர் கட் பண்ணி போட்டிருக்கேன், கர்டு, சால்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் குக்கும்பரை சீவி சால்ட் அண்ட் பெப்பரும் போட்டும் பண்ணலாம். இப்போ நம்ம சப்பாத்தியும் சுட்டு எடுத்தாச்சு. சப்பாத்தியும் ரெடி, மசாலா வெஜிடபிள் சப்பாத்தியும் ரெடி, அதே மாதிரி குக்கும்பர் ரைத்தாவும் ரெடி. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.